என்னுடைய பேர் எல்எஸ் பிரபு. நான் முன்னாள் லயோலா கல்லூரியினுடைய மாணவர். நான் காங்கிரஸ் கட்சியில் ஒரு 12 ஆண்டுகளாக விவசாய மாநில செயலாளராக மக்களுக்கு சேவை பண்ணிட்டு வந்தேன். தளபதி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கையில் நான் கல்லூரி படிக்கிற காலத்துலேருந்து நான் தளபதி ரசிகர். அதனால் கட்சி ஆரம்பிச்சுன்னா உடனடியாக நான் தளபதி கட்சியில் போய் சேர்ந்தேன். யார் மூலமானா நம்ம ரோஹிணி தேட்டர் ரேவந்த் இப்போ மதுரையில் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருக்கார். அவர் மூலியமாக புஷியானந்த் பொதுச் செயலாளரை பார்த்து நான் சேர்ந்தேன். அப்போ சேரையில் என்னை அறந்தாங்கி தொகுதியுடைய எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நீங்கள் இருங்க, அதுக்கான மக்களுக்கு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பொதுச் செயலாளர் நமக்கு ஒரு உத்தரவாதம் கொடுக்குறாரு. அப்போ அந்த உத்தரவாதம் கொடுக்கையில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த ஐயா இருக்காங்க, அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாருமே தான் பேசுகிறாங்க, என்ன செலவு பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க அப்படின்னு. நான் மக்களுக்கு ஒரு 60 ஒரு 80 லட்ச ரூபாய்ட்டு நான் செலவு பண்ணுறேன். என்னுடைய சொந்த வருமானத்திலேருந்து நான் செலவு பண்ணி மக்களுக்கு நலத்திட்ட உதவியில் நான் போனதுக்கப்புறம் தான் அறந்தாங்கி தொகுதியே தமிழக வெற்றிக்கு ஒரு எழுச்சி பெற்றுச்சு. அப்போ மாவட்ட செயலாளராக மக்கள் தளபதி மக்கள் இயக்கத்தில் இருந்த பையன் அவர் பர்வேஸ்னவர், அவரை மாவட்ட செயலாளர் அறிவிக்கிறாங்க. என்னை இல்லாமல் அனுமதி இல்லாமல் நீ போய் பொதுச் செயலாளரை பார்த்துட்டு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னை எந்த பொறுப்பும் போட விடாமல் நம்மளை ரொம்ப காலி பண்ணுற நோக்கத்திலே இருந்தாப்புல. ஆனால் மக்கள் செல்வாக்கு எனக்கு தான். அவர் புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி. இது வரைக்கும் அவர் மாவட்ட செயலாளர் பர்வேஸ் ஒரு ரூபாய் கூட அவர் சொந்த பணத்தில் அந்த மக்களுக்கு எதை செஞ்சுருக்க மாட்டார். ஒரு இறப்புக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்க மாட்டார், எந்த பிரச்சனைக்கு போயிருக்க மாட்டார். ஒரு கல்யாணம்னா கட் அவுட் வைக்கணும், ஃபோக்கஸ் பண்ணணும், இப்படிங்கிற சிந்தனை மட்டும் தான் இருந்துச்சு. நான் மாற்று அரசியல் வரணும், தளபதியினுடைய ரசிகனாக இருந்து நம்ம உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி மத்தியத்தில் என் பேர் தான் உத்தேச பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வந்துச்சு. அவர் பொதுச் செயலாளர் உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னார். ஆனால் பர்வேஸ் என்ன பண்ணுறாரு, நான் இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டேன். என்ன அறிக்கை விட்டேன் அப்படின்னா, என்னுடைய சொந்த வருமானத்தின் என்னை வேட்பாளராக தளபதி அறிவித்தால் என்னுடைய சொந்த பணத்தில் தாய் தகப்பனை இழந்த பெண் குழந்தைகளுக்கு 2.5 சென்ட் இடம் 25 பேருக்கு ஆண்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 8 திட்டங்கள் அறிவிச்சிருந்தேன். இதெல்லாம் அவருக்கு ஏற்றுக்கிற முடியலை. இது எப்படி நீங்கள் அறிவிக்கிறீங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி என் கூட ஒரு வாக்குவாதத்தில் இருந்தார். அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி இப்போ எனக்கு என்ன தான் பதில் சொல்கிறேன். ஏன்னா நம்ம மாவட்ட செயலாளர் நம்ம பகைச்சிடக்கூடாது. கட்சி உள்ள 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம தளபதிக்காக நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறதுனால 2 வருடங்களாக நான் பொறுமையாக இருந்தேன். நானும் எவ்வளோதோ அவமானப்படுத்துறது மாதிரிலாம் செயல்பாடுகளில் ஈடுபட்டார். அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். இவர் ஒன்றிய செயலாளர்களை விட்டு அவர் ஃபோட்டோவை போடாத, இவர் ஃபோட்டோவை போடாத அப்படிங்கிற மாதிரி இவர் நம்மளை ரொம்ப இது பண்ணார். ஆனால் நமக்கு தளபதிக்காக ஒரே ஒரு பேருக்காக மட்டும் எந்த தவறான விஷயத்தில் நம்ம ஈடுபடாமல் கட்சிக்காக நம்ம இருந்தோம். இப்போ லாஸ்ட் என்னாச்சு, அவர் நிற்கிறது புதுக்கோட்டை தொகுதின்னு தான் அவர் விருப்ப மனு கொடுத்துருந்தாப்புல. இப்போ நம்ம நம்மளை விடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் 4 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி வேறு தொகுதிக்கு செலவு பண்ணுன்னு உங்களால் பண்ண முடியுமா, செய்ய முடியுமா அப்படின்னு. இப்போ ரீசெண்டாக சாட்டை துரைமுருகன் கூட அவர் நான் பேட்டியோட பார்த்தேன், ஏதோ 2 கோடி ரூபா பணம்லாம் கேட்டான் அப்படின்னு. அதெல்லாம் நடந்தது உண்மை. என்னைக்கிட்டலாம் அந்த மாதிரி சாயலில் தான் அவங்க பேசுனாங்க. அதாவது வெளிப்படையாக சொல்லாமல் நீங்கள் தனியாக பாருங்கள், தனியாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தளபதியாக அறிவிச்சா நிற்போம். நான் என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்ய தான் வந்திருக்கணும், யாருக்கு பணம் கொடுத்து சீட்டு வாங்கி நான் நிற்கணும்னு அவசியமே எனக்கு இல்லை. அப்படிப்பட்ட சீட்டு நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் கொஞ்சம் நாள் அமைதியாக இருந்துட்டேன். திரும்ப அவர் ஃபோன் பண்ணி உங்கள் பேரையும் தான் நான் கொடுத்துருக்குறேன் தளபதிக்கிட்ட அப்படின்னு முந்தானத்தை சொல்கிறாப்புல. உங்கள் பேரையும் தான் கொடுத்துருக்குறேன், ஆனால் தளபதி யாரை அறிவிக்கிறாரோ நம்ம சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு. என்னை விஜய் தளபதிக்கிட்ட நான் கட்சியில் சேர்ந்ததுலேருந்து நான் ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருந்தால இது வரைக்கும் தளபதிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டே போகலை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னை மாவட்ட செயலாளர் நீங்கள் தான் அறந்தாங்கி தொகுதிக்கு உங்களை நான் பிரித்து தர்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுக்குறாப்புல. கொடுத்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் இணைச் செயலாளராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொறுப்பெல்லாம் போட்டாங்கல்ல, அப்போயில என்னை என்னோடய ஆதார் கார்டு எல்லாத்தையும் வாங்கி ஒரு பொறுப்புக்கு அறிவிக்கிறதுக்கு சென்னைக்கு வர சொல்கிறாப்புல. இப்போ நான் சென்னைக்கு கரெக்டாக அவர் உள்ளே போகையில் ஒரு 3 மணிக்கு, நீங்கள் 5 மணிக்கு வந்துருங்க, 3 மணிக்கு போகணும். இல்லை தலைவா உங்களுக்கு இப்போ வேணாம், உங்களுக்கு பெரிய பொறுப்பாக நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாப்புல. சரி ஓகே நம்ம மாவட்ட செயலாளர்கிட்ட போய் பிரச்சனை சண்டை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக அதனையும் கடந்து வந்துட்டேன். இப்போ ரீசெண்டாக அங்கே என்ன பண்ணுறாப்புல, அவர் ஒரு இஸ்லாமியர் சமூகத்தை சேர்ந்தவர். சாதியின் அடிப்படையிலையும் அவர் உள்ளுணர்வுலாம் பண்ணுறாரு. முதல்ல சேரையில் அவர் என்ன இது இருக்காருன்னு நமக்கு தெரியாது.
அங்கே போவையில் ஒரு தவறான ஒரு சிந்தனையை வந்து சொன்னார். எப்படின்னா உள்ளே நிற்கிறது ஒரு 6 பேர் ஒன்றிய செயலாளர் நிற்கிறாங்க, நான் வந்து உட்காந்துருக்கிறேன். அப்போ இந்த 6 பேர் ஏன் 2 பேர் யாருன்னு எனக்கு தெரியும், மீதி 4 பேர் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போயிலும் வேற ஒரு சமூகத்தை சொல்லி நான் அந்த சமூகம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவ ஏன் இதை சொல்கிறாரு எனக்கு அப்போ தெரியலை. ஒருவேளை அவங்க யாரும் இருந்திருப்பாங்களோ இருக்கு அப்படின்னு நான் அதை விட்டுட்டேன். அது கடந்த ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் தான் அது விவரமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இவர் வந்து இது எதுக்காக சொன்னார் அப்படிங்கிறது ஒரு விவரம் தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து அறந்தாங்கி தொகுதியில் அவருக்கு யாரை தெரியும், யார் வீட்டுக்காச்சும் போயிருப்பாப்புலையா, இல்லை ஒரு இறப்புக்கு போயிருப்பாப்புலையா, அந்த மண்ணில் அறந்தாங்கி தொகுதியில் மண்ணில் யார் இருந்தாலும் அதை தளபதி யாரை வேணுமாலும் அறிவிக்கட்டும். பர்வேஸ் என்ற ஒரு மாவட்ட செயலாளர் வந்து புதுக்கோட்டையில் உள்ள அறிவித்தால் நான் சுயேட்சையாக நாம் களங்காண்றதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு சரியான எல்லாரையும் அரவணைச்சு மக்களுக்கு வந்து சேவை பண்ணுற நோக்கம் இல்லை, ஃபோக்கஸ் மட்டும்தான் அவருக்கு வந்து. இங்கேருந்து யாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து அவரை மீறி யாரும் தளபதியை பார்த்துடக்கூடாது, பொதுச்செயலரை பார்த்துடக்கூடாது, யாரையுமே யாரும் பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக வைப்பில். ஒரு ஃபோட்டோ எடுத்து சும்மா ஒரு யதார்த்தமாக ஒரு ஆதரவுனாவோ ஒரு பொதுச்செயலாளர் எங்கேயோ பார்க்குறோம்னு வச்சுக்கிறங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சா ஆகா இவன் பார்த்துட்டா இவன் கதை முடி அப்படிங்கிற நோக்கத்துக்கு அங்கே ஆளுகளை செட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஒரு கேவலமான ஒரு தரமற்ற ஒரு செயல் அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு. அதனால் தளபதி வந்து நாளைக்கு வந்து வேட்பாளர் அறிவிக்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்மளை வந்து எப்படின்னா இப்போ வந்து என்னென்னா அவர் அறந்தாங்கி தொகுதியில் என்னென்னா பிரபுராஜாவை வந்து நம்ம எதிர்த்து பண்ணோம்னா எங்களுடைய சமூக ஓட்டு அங்கே அதிகம், அங்கே வந்து அறந்தாங்கி தொகுதியில் என்னுடைய சமூக ஓட்டு அதிகம், இவரை பகைச்சிட்டோம்னா நமக்கு சிக்கலாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 நாளாக சமரசமாக நம்மள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காப்புல செஞ்சுருக்காப்புல. நான் என்ன சொல்கிறேன், அறந்தாங்கி முள்ள நீங்கள் யாருக்கு வேணுமாலும் சீட்டை கொடுங்க, அதுக்கு தளபதிக்காக தளபதியுடைய பேருக்காக நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். மாவட்ட செயலாளருக்கு அங்கே இப்போ அறந்தாங்கி தொகுதியில் கொடுத்தா அவர் டெபாசிட்டை இழப்பார். நான் சுயேட்சையாக களங்காணுவேன். ஏன்னா எனக்கு அரசியல் அனுபவம் இருக்குது, என்னுடைய சொந்த பணத்தை, அதாவது இது வந்து நம்பிக்கை மோசடின்னு சொல்லுவோம். அதாவது ஒருத்தவங்க வந்து எப்படின்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இதை வந்து நான் முன்னாடியே வந்து தலைமை கழகத்துக்கு சொல்லிட்டேன், ரோகிணி தேட்டர் உரிமையாளருக்கு சொன்னேன், இப்போ ரேவந்துக்கு சொன்னேன், பொதுச் செயலாளரை பார்த்து விருப்பமுனையை கொண்டு கொடுத்தேன், எல்லாத்தையும் கொடுத்து விவரத்தையும் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கான எந்த ஸ்டெப்பையுமே அவங்க வந்து எடுக்கலை. எனக்காக ரொம்ப போராடி ரோகிணி தேட்டர் ஓனர் சொன்னாப்புல. ஆனால் அவரையும் வந்து இவன் சொல்கிறாப்புல எங்கள் தாத்தா அரசியல்வாதி, எங்கள் அப்பா அரசியல்வாதி, நான் 3ஆவது தலைமுறை அரசியல்வாதி, என்னை மிஞ்சி நான் கையெழுத்து போட்டால் தான் 6 மாவட்டத்தில் நான் கையெழுத்து போட்டால் தான் எவனுக்கு தான் சீட்டு அப்படிங்கிறாப்புல. அந்த மாதிரி என்னோட சவாலாக பேசுகிறாப்புல. அதே மாதிரி என்ன வாட்ஸ்அப் காலில் தான் பேசுவாப்புல. குற்றங்களை வந்து வாட்ஸ்அப் காலில் பேசுவான், நேர்மையாக இருக்கிறேன் நேர்மையாக ஃபோன் பண்ணி நேரடியாக பேசுவாப்புல. அப்படி பேசுறதில்ல, வாட்ஸ்அப் காலில் தான். ஆனால் வாட்ஸ்அப் காலில் பேசினா உடனே ரெக்கார்ட் பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் என்ன சொல்கிறேன், தளபதியை நேசித்து வந்தேன், நான் ஒரு தளபதி ரசிகனாக வந்தேன், என் சொந்த பணத்தை நான் செலவு பண்ணி செஞ்ச மக்களுக்காக. என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நிறைய நடத்துகிற மே 1க்கு உழைப்பாளர் தளபதி பிறந்த நாள் மாநாடு எல்லாத்துக்கும் நீங்கள் அறந்தாங்கி தொகுதியில் மக்கள்கிட்ட யார்கிட்ட விசாரிச்சு கேட்டாலும் எல்எஸ் பிரபுன்னு தான் பேர் வரும் வந்து தாவேக்கால. அப்படி உள்ளதை இவனை விட்டால் நம்மளை மிஞ்சி பண்ணிடுவான் செஞ்சிடுவான்னு இதே மாதிரி எல்லா மாவட்டத்துலேயுமே இருக்குது. இந்த மாவட்ட செயலாளர்கள் பண்ணுறதுனால தளபதியினுடைய பேரை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த மாவட்ட செயலர் என்ன பண்ணுறான்னு தலைமை வந்து கண்காணிக்கணும். ஒரு பையன் வந்து இப்போ வந்து ஒரு தகப்பன் தாய் தகப்பன் இருக்காரு, எங்கள் தகப்பன் வந்து தளபதி தான், அப்போ புள்ள தவறு பண்ணுச்சுன்னா கொலவே பண்ணிட்டு வந்தாலும் புள்ள ஏற்றுக்க முடியுமா? தப்புன்னு சொல்லணும். அப்போ தான் அந்த கட்சி வளரும். இல்லைன்னா இது வளராத அளவுக்கு இவங்க பண்ணிடுவாங்க. மாவட்ட செயலாளருக்கு வந்து அறிவித்தால் டெபாசிட்டு அறந்தாங்கில் அவரை வந்து காலி பண்ணுவார், காலியாக. ஏன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. எப்படி ஓட்டு போடுவாங்க? இன்னொரு மாவட்டத்தில் உள்ளவரை, இன்னொரு தொகுதியில் உள்ளவரை, இந்த தொகுதியில் வந்து ஏதாச்சும் நலத்து பண்ணியிருக்கணும், மக்களாக கலந்துருக்குன்னு. மெயின் அடிப்படை விஷயம் என்ன, ஒரு மக்கள் வந்து ஒரு இறப்புனா உடனே வரணும், ஒரு சின்ன ஸ்டேஷனில் பிரச்சனை அப்படின்னா உடனே நம்ம மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணி சொல்லணும். இதுதான் ஒரு சராசரி. இந்த விஷயத்தில் எதையுமே அவர் வந்து பண்ணதில்லை. அதனால் என்னுடைய என்னுடைய ஆதங்கத்தை தளபதிக்கு வந்து இதை கொண்டு போகணும், இது வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு. ஆனால் அவர் எப்படி இது 3 தலைமுறை அரசியல் சொல்கிறாரோ அதே போன்று நான் சொல்கிறேன். நான் முதல் தலைமுறை அரசியல், என்னுடைய அரசியல் அனுபவத்தை சொல்கிறேன். மாவட்ட செயலர் பர்வேஸுக்கு வந்து அறந்தாங்கி தொகுதி ஒதுக்கினால் அவர் டெபாசிட் காலியாக சுயேட்சை வேட்பாளராக அதுக்காக எந்த லெவலுக்கு இறங்கி நான் மக்களுக்கு பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு வந்து பொதுச் செயலாளர் ரேவந்த் மூலியமாக போய் சேர்ந்தோம். ஐயா எல்லாருமே வந்திருந்தாங்க. இந்த பாருங்க, ஆமாம் ஊர்ஜிதப்படுத்துறேன்.
இதெல்லாம் வந்து விஜய் சாருக்கு தெரியாது இருக்கு. இது தெரியும், அவருக்கு தெரியல. தெரியாம இருக்கும். அப்ப எல்லாருமே வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. அங்க விஜய் சார் எல்லாருமே பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. எல்லாருமே இன்ஸ்டால போடுறீங்க, இன்ஸ்டா பாக்குறாங்க, எல்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தும் அவருக்கு தெரியாம இருக்குது என்ன காரணம்? அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கிட்ட போன் இல்லையா? இல்ல இல்ல அவர் என்ன இந்த விஷயத்த அங்க கொண்டே போகாத அளவுக்கு தடை பண்றாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, பிரச்சனைகள் எல்லா தொகுதியும் இருக்கு. பிரச்சனை உனக்கு தம்பி வாங்க, என்னப்பா உனக்கு பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை தம்பி, நீ இந்த விஷயத்தை பண்ண முடியுமா, செய்ய முடியும், உனக்கு அடுத்த வாய்ப்பு தர்றேன், இல்லை உனக்கு இந்த வாய்ப்பை நான் தர்றேன், பொறுமையா இரு, நம்ம கட்சி வரலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த அனுபவமே யார்ட்டையுமே இல்லை. தான் முடிச்சது தான் இதுனா. அப்போ என்ன பண்ணியிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ்லேருந்து வந்தாலும் நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தான் நீ ஏன் என்னை வந்து இந்த கட்சிகளை சேர்க்குற, அப்பயே நீ என்னை வந்து ஒதுக்கி விட்டுக்கலாம்ல. அவங்க கட்சியில இருந்து அவங்க வந்து மன்றத்துல இருந்தவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து முன்னெடுத்து போறேன்னு சொன்னாங்க. இப்போ மாட்டு கட்சியில நீங்க வந்திருக்கீங்க, நீங்க வந்து காசு செலவு பண்றேன்றீங்க, தவறு கிடையாது, மக்களுக்காக சேவை செய்யறேன்றீங்க. ஆனா இருந்தாலும் வந்து காங்கிரஸ் வந்து வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது வந்து எதிர்த்து சரிப்படும் சார். காங்கிரஸ்ல இருந்து முன்னுரிமை எனக்கு கொடுக்கணும்னு சொல்ல, அறந்தாங்கி மக்களுக்கு நான் அறந்தாங்கி மண்ணின் மைந்தன், என்னை போன்று அறந்தாங்கி மண்ணில் இருக்கிறவனுக்கு வாய்ப்பு கொடு. இன்னொரு தொகுதியில் உள்ளவன் இல்லை இன்னொரு தொகுதியில் உள்ள ஆள் வந்து எப்படி வந்து எங்கள் மகளுக்கு ஏதாச்சும் ஒரு நலத்திட்ட உதவி செஞ்சிருக்காப்லையா, எப்படி செய்வாப்புல தெரியுமா, நம்மளை ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருக்காப்புல, செலவெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் அவங்க. ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷமே நம்ம வந்துட்டோம். தளபதி வந்து முதல்ல விக்ரவாண்டி மாநாடு போட்டோடனே மாநாட்டுக்கு நான் வந்து என்ட்ரி ஆகிட்டேன். என்ட்ரி ஆகி நான் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பொதுச் செயலாளர்கிட்ட சொன்னேன். ஐயா, நான் ஏற்கனவே காங்கிரஸில் இருந்திருக்கிறேன், என்னை வந்து நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிட்டு பயணையாற்ற பார்த்தோம், எல்லாத்தையும் வச்சோம். ஆமா, இந்த பாருங்க அவர்கிட்ட அப்ரோச் பண்ணியாச்சு. ஆனா வந்து மௌனமா இருந்தாரு, நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சார், இப்போ நீங்க பேசுறீங்க, ஆமா தான் அறிவிக்க போறாங்க. ஆமா, இன்னும் அதுக்குள்ள நீங்க ஏன் வந்து நீங்க தாக்க வேண்டியதான் கட்டி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படி இருக்கப்ப இப்போ இதுக்கப்புறம் நீங்க இப்படி ஒரு பிரஸ் மீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு எப்படி உங்க பேரை சொல்லுவாங்க? ஐயா, என் பேரை சொல்லணும்னு இல்லை, மக்களுக்கு சேவை செய்யணும். அது அறந்தாங்கி தொகுதியில ஒரு சிம்பிளா ஒரு கான்செப்ட் இருந்துச்சுங்க. எங்க ஊர்ல ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்புல, மணமேகலோட ஒன்றியத்தில் ஒரு பையன் ஆக்சிடென்ட் ஆயிட்டாப்புல. ஆக்சிடென்ட் ஆனா அங்க ஒன்றிய செயலாளர்லாம் சின்ன பசங்க, யாருக்கும் அனுபவம் இல்லை. உடனே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னா அந்த மாவட்ட யார் அங்கே ஒரு பெரிய ஆளாக இருக்காங்களோ அவங்க தான் பேசினா தான் அவங்க கேட்பாங்க. அந்த கெப்பாசிட்டிலாம் இங்கே யாருமே இல்லை. அப்போ இல்லாமல் இருக்க என்ன பண்ண, அனுபவம் வாய்ந்த ஆளுகளை இங்கே வந்து வைக்கணும். நான் இல்லை, என்ன மாதிரி ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்க, ஏடிஎம்கேலேருந்து வந்திருக்காங்க, இன்னொரு பிஸ்னஸ் மேன்லேருந்து வந்திருக்காங்க, அமமுகலேருந்து வந்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரி உள்ளவங்களை அவங்கள வந்து ஒரு ஆளை வந்து பாரு அப்படின்னா தான் தொண்டர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் அவர் பேசுறது என்ன, ஒன்றிய செயலாளர்கிட்ட பேசும்பாங்க, அவர்கிட்ட இதுக்காக நான் வர முடியாது அப்படின்னு சொல்கிறது. எத்தனையோ இறப்பு நடந்தது, ஆரம்பித்து 2 வருஷம் ஆச்சு, 325 நாள் 320 நாள் 2 வருஷம் ஆச்சு. ஒரு இறப்புக்கு வந்துருப்பாரா அந்த தொகுதியில்? இல்லை ஒரு மக்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு போராட்டத்தில் கலந்துருப்பாரா? கலந்துருக்க மாட்டாப்புல. ஆனால் ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா முதல் பேருக்கே தலைமையில் அவர் பேரை போடணும், ஃபுல்லாக கட் அவுட் வைக்கணும். எத்தனை கட் அவுட் வச்சுருக்காங்க என்ன? இது அரசியல். அவர் இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர். அவர் இஸ்லாமியராக இருந்துக்கிட்டு நான் ஒரு கிறிஸ்தவர், என்னை கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு என்னையவே அவர் வந்து ஒரு வேற மாதிரியான ஒரு தாட்டில் ப்ராசஸில் பேசுகிறாரு. அது ஓப்பனாக சொல்ல முடியாது. சொல்லணும்னா தளபதி கிட்ட வந்து அது ஓப்பனாக ஒரு நாள் அதை இதை வந்து வெளியிடுற மாதிரி வரும். சில விஷயங்கள் பணத்துக்காக வந்து பேசினாங்கன்னு சொல்லி, ஆனா வெளிப்படையா எல்லாமே சொன்னாங்க 5 கோடி கேக்குறாங்க, 2 கோடி செலவு பண்ணும், அதுக்கப்புறம் 6 கோடி வந்து செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அதெல்லாம் உண்மையா? உண்மைதான். ஐயா, இந்த பாருங்க, நான் வந்து பொதுச் செயலாளர்கிட்ட எல்லாருக்குமே வந்து என்னுடைய ப்ரொஃபைலு எல்லாமே கேட்டு எவ்வளவு செலவு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டாங்க. 12லேருந்து 15 கோடி ரூபா வரைக்கும் என்னால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அது ஆதவர்ஜுனா அவருக்கு நான் வந்து அனுப்பிச்சிட்டேன். இந்த பாருங்க, என்னுடைய சொந்த இது ப்ரொஃபைலு போட்டு அதுக்கப்புறம் இந்த பாருங்க லாஸ்ட்டில் தேர்தல் செலவு என்ன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். இது வந்து நான் வந்து போட்டேன். செலவு பண்ணுறது செலவு பண்ணாதது தளபதியோட இதில் நம்ம வந்து பண்ணுறோம்னு வச்சுக்கல. இல்லை, அனுமதிக்காது, அப்படி அனுமதிக்காது. அந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியுமான்னு அவங்க கேட்டாங்க. நான் பண்ணுறதுக்கு இந்த தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி என்னோட தகுதியை நான் சொன்னேன்.
சங்கீதா அவருடைய மனைவி விவாகரத்துக்கு வரப்போ அவங்களே திமுக தூண்டி விட்டு தான் பேசுனதா இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைங்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாளைக்கு உங்களே அதெல்லாம் சொல்லுவாங்க. காங்கிரஸ் நீங்க வேற காங்கிரஸ்ல ஐயா இல்ல இருந்ததுன்னா வந்துருங்க. அதான் நல்லா கேட்டுக்கிறீங்க. 2 வருடமாக மக்கள் சேவை மட்டும்தான் நான் செஞ்சிருக்கேன். தமிழக வெற்றிங்கிறத தளபதி ஒரு பேருக்காக மட்டும்தான். என்னை எவ்வளவோ முட்டுக்கட்டையெல்லாம் போட்டாங்க. அந்த முட்டுக்கட்டையெல்லாம் அமைதி மட்டும்தான் காத்தேன். இப்போ நான் என்னுடைய கோரிக்கை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வேட்பாளரை நம்ம அறிவிக்க போகிறாங்க. மாவட்ட செயலாளரை பர்வேஸாக அறிவிக்கணும்னா அவர் தொகுதியில் அவர் அறிவிக்கட்டான். அவர் என் தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காரு? அப்போ என் தொகுதியில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன மாதிரி விருப்பமனு கொடுத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ விருப்பமனு கொடுத்தவங்க அத்தனை பேரை கூப்பிட்டுருக்கலாமே. இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்றாங்க, கூப்பிட்டு அது மாதிரி எங்களை கூப்பிட்டுருந்தா நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு சூஸ் பண்ணி ஒரு ஆளை நியமிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லிருப்போமே, விட்டு கொடுத்துருப்போமே. நீங்க சொல்றது உங்க மண்ணின் மையத்துல ஒரு ஆள் வரணும். அரண் கொடுக்காதீங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுங்க. எங்க தொகுதியில உள்ள ஆளுக்கு கொடுக்கணும். மாவட்ட செயலாளருக்கு எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு காசு செலவு பண்றீங்க, இவ்வளவு மக்களுக்காக உழைக்கிறீங்க. உங்களே விஜய் சார் பார்க்க விடாம பண்றாங்க. ஆமா, பார்க்காம இருக்காரு. அப்ப உங்களுக்கே இவங்க இந்த நிலைமைனா சாதாரண மக்கள் கடற்கொடி மக்களுக்கு பிரச்சனை வந்தா அவர் நிப்பாரா, அவர் பாப்பாரா? அந்த விஷயத்தினாலதான் என்ன சொல்றேன், நான் தளபதி விக்ரவாண்டி மாநாட்டில் வரையிலே நான் கட்சியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் மாவட்ட செயலாளர் என்னை கூட்டி போய் விஜய் கிட்ட அறிமுகப்படுத்தலை. ஏன் அறிமுகப்படுத்தலை அப்படின்னா, அவரை மீறி என்னால் விஜயை பார்க்க முடியும். ஏன்னா நான் ஒரு இயக்குனர், நான் ஒரு தயாரிப்பாளர், நான் லயலா கல்லூரியில் இருந்தாலும் எல்லாருக்குமே என்னை மீறி பார்க்க முடியும். ஆனால் ஒரு மாவட்ட செயலாளர் மீறி போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதைக்காக இருந்தேன். அப்படி இருந்த என்னைய இப்போ வேட்பாளர்லையும் நீ என் ஊரில் என் தொகுதியிலே என் ஊரில் காரனை கொடுக்காம நீ இன்னொரு மாவட்டத்தில் உள்ள ஆள் நீ வேணும்னு, அதுவும் இதுவெல்லாம் இல்லை, புதுக்கோட்டை தான் நிற்கிறோம்னு பேர். இப்போ என்னன்னா, இதை நம்ம நிற்கலைன்னா பிரபு எப்படி கேட்டுருவாங்க, பிரபு தான் கொடுக்குற மாதிரி வந்துடும், அப்போ நம்ம ஒரு தடை பண்ணணும், அப்போ நம்மளே நின்றுவாங்க அப்படிங்கிற நோக்கத்துக்கு பணம் கேட்காம கேட்குறாரு. அதுக்கு ஆதாரம் மட்டும் இருக்கு. அறந்தாங்கி தொகுதியில் அவரை நிப்பாட்டினாங்கன்னா அவர் டெபாசிட் காலி ஆவார். அதுல இருக்கு. இது வரைக்கும் நான் தான் வந்துகிட்டு இருந்தேன். இப்போ அவர் வர்றாப்புல, அவர் இப்போ உத்தேச பட்டியல்னா இப்ப நேத்து இன்னைக்கு சார் நான் இந்த பேட்டிக்கு அப்புறம் அந்த கட்சியில இருக்கிறே இல்ல. மக்கள் செல்வாக்கு உள்ளாள். ஆமா 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 ஆமா, அதுக்கான வேலைகள் மும்முரமா போயிட்டு இருக்கு. நான் ஏற்பாடு இல்ல மாவட்ட செயலாளரை அறிவிச்சால் இன்னும் என்னுடைய மண்ணில உள்ளவங்களை யாரை வேணுமோ அறிவிச்சால் தாவேகா தலைவர் யாரை அறிவிக்கிறாரோ அதுக்கு பயணியாற்ற நான் தயாரா இருக்கிறேன். மாவட்ட செயலாளர் அறிவிச்சால் கண்டிப்பா சுயேட்சை வேட்பாளரை களம் காணுவேன்.